வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வாகை தமிழ் சேனலில் பார்க்குறது என்ன, சிகப்பு தண்டு கீரை கூட்டு தாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிகப்பு தண்டு கீரை கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் மண் சட்டியில் வாசம் கமக்க சூப்பரான தண்டு கீரை குழம்பு தான் இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, பச்சை தண்டு கீரையில் இருக்கிற அளவுக்கு சிகப்பு தண்டு கீரையில் சத்துக்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில டவுட்டெல்லாம் இருக்கலாம். அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம். முக்கியமாக சொல்லலாம், மருத்துவ குறிப்புகள், இயற்கை சம்பந்தமான உணவு பழக்கவழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த சிகப்பு தண்டுக்கீரை எப்படி சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் சிகப்பு தண்டுக்கீரை. ரொம்ப ரேராக தான் இது கிடைக்கும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இதில் கால்சியம் பால் சம்மந்தமான பொருட்களில் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த சிகப்பு தண்டுக்கீரையில் கால்சியம் சத்துக்கள் நிறையாவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, விட்டமின் கே இருக்கிறதுனால எலும்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த கீரை அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது மூட்டு வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க, கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த தண்டுக்கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, அனிமிக் பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைந்த இந்த தண்டுக்கீரையை நாம் இப்போ மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த தண்டுக்கீரையை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதில் பொறுத்தவரைக்கும் கீரைகள் எப்படி பண்ணோம், பெரிய குண்டானில் போட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசணும். அலசிட்டு முக்கியமாக அந்த ஓட்டை இது இருக்கும் இல்லைங்களா, ஜல்லி இருக்கும்ல, அதில் அலசக்கூடாது. ஏன்னா மண் அடியில் அப்படியே தங்கிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டுட்டிங்கன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இதுக்கிடையில் பாசிப்பருப்பு சேர்த்து தான் அதை செய்ய போகிறோம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கும். இதுக்கு மெயினாக நம்மளுக்கு பயன்படுத்துகிறது என்ன அப்படின்னா சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தான் சரியான டேஸ்ட் இருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதை போட்டு மட்டும் செஞ்சு பாருங்கள், அசத்தலாக இருக்கும். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த சின்ன வெங்காயம் நிறைய நீங்கள் ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை உளிச்சிட்டு கட் பண்ணிக்கங்க. அது கூடயே பூண்டு எடுத்துக்கங்க. இன்னொன்று வரமிளகாய் கிள்ளி வச்சிங்க. இப்போ சட்டி வச்சுட்டு நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுந்து, சீரகம் இது 3ஐயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் நல்லா கிள்ளி போடுங்க. எப்பவுமே மிளகாத்தூள் போடுறத விட இந்த மாதிரி கீரைகளுக்கு வரமிளகாய் கிள்ளி போட்டு செய்கிறது நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். வரமிளகாய் கிள்ளி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். 3 நல்லா பழுத்த தக்காளின்னு அதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி வதக்கிறதுக்கு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா தக்காளி வதங்கிடும். இந்த நேரத்தில் நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா சிகப்பு தண்டுக்கீரை, அதை அது கூட சேர்த்துருங்க. சேர்ந்தோடனே நல்லா சுண்டி வரும். எப்போவுமே கீரைக்கு உப்பு சேர்த்தும் போது குறைவாக தான் சேர்த்தணும். ஏன்னா கீரையினோட அளவு சுருங்கிடும். அதுக்கப்புறம் உப்பு ஜாஸ்தி ஆயிரும். அதனால் குறைவாக உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்திங்க. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு பாதி அளவு கீரை வெந்ததுக்கப்புறமா நல்லா கீரை இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிடம் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். காரணம் என்னென்னா, ஏற்கனவே பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாசிப்பருப்பும் கீரையும் நல்லா வெந்துடும். இப்போ எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வெந்ததுக்கப்புறம் மத்து வச்சுட்டு நல்லா கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா சுவையான கூட்டுன்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். சாதத்துக்கு சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. குழந்தைங்க சாப்பிடாததுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வரமிளகாய் கிள்ளி போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்குள்ளே கொட்டினீங்க அப்படின்னா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதில் கொட்டினீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் இன்னும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தண்டுக்கீரை இருந்துச்சுன்னா எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. தண்டுக்கீரையெல்லாம் சத்து இருக்கா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க.